இதை வேற எடுத்து வைக்க மட்டுமா? அவன் நல்லா விட்டுது. பூஜை நம்மளுக்கு தான். ஆதிபராசக்தி மைந்தா இறைவா பொழுது புலர்கின்றதே, திருப்பணிகள் சிறந்து விளங்கச் செய்ய எழுந்தருள் பங்காரு தெய்வமே. ஓம் ஆதிபராசக்தி மைந்தா இறைவா பொழுது புலர்கின்றதே, திருப்பணிகள் சிறந்து விளங்கச் செய்ய எழுந்தருள் பங்காரு தெய்வமே. அம்மா நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல? அது சரிப்பா, தலையில ஈரத்தோட வருது, சளி பிடிச்சிடாது. நீங்க பக்கத்துல இருக்கும்போது சளி கிட்ட வருமா? பயந்து ஓடிடாது. குற்றாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, பட்டாத ஜீவனதி நீயா. குற்றாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. ஊர்ல எருமையோட ஒண்ணா அழுக்கு குட்டையில குளிச்சிட்டு இருந்த சொர்ணாயெல்லாம் இங்க வந்து சவர் பார்த்து இருக்குதா? சூரிய பகவானே, நீ இல்லன்னா உலகமே இல்லப்பா. இவன் நம்ம பொண்டாட்டிக்கு என்ன சொந்தம்னே தெரியலையே. கேட்டா சித்தப்பாங்கிறான். ஆமா, பஸ் மிஸ் பண்ணிட்டேன், காலையில போயிருந்து ஒரு நாள் வந்தான். 15 வருஷம் ஆச்சு, இங்கேயே செட்டில் ஆயிட்டானே. டேய் அப்பா, மிஸ் விடுமே. ஏன் காலங்கத்துல இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? சூரிய நமஸ்காரம் பண்ண. யோ கேரியாதல்ல, உண்மையிலேயே நீ சூரிய நமஸ்காரம் பண்ணியா? ஆமா. இல்ல டெக்னிக்கா அந்த கோமணத்தை காய வைக்கிறியா? கோமணத்தை இப்படி அவுத்து கூட. ஏயா இப்படி அலும்பு பண்ணிட்டு இருக்க? யோ இன்னொரு தடவை என் மாப்பிள்ளை கூப்பிட்ட அடிச்சு கொண்டே போடுவேன். உண்மையிலேயே நீ என் பொண்டாட்டி சித்தப்பனையா? ஆமா. எப்படி? சீதாவோட பெரிய ஆயும் எங்க சின்ன ஆயும். என்னையா காலகாலத்துல ஆயா அசிங்கமா பேசிட்டு இருக்க? இல்ல மாப்பிள, சீதாவோட பெரிய ஆத்தாவும் எங்க சின்ன ஆத்தாவும் ஒண்ணு விட்டு பெரிய ராஜராஜ சோழ பரம்பரை. உன் ஃபேமிலி ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கியா? யோ தண்ணி நிறுத்தி அறிவு கிட்டவனே. குடிக்கிறது அன்னைக்கு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தயாரா பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரியா முதல்ல பேக்கெட் சாராயம் தான் 1.5 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு பேக்கெட் குடிக்கிற தண்ணியே 1.5 ரூபாய்க்கு விற்கிறா. தெரியுமா? நிறுத்தியாத நான்சன். சரசே சரசே வந்துட்டேன், சீக்கிரம் வா. ஐ வட நேரம் ஆகல, அதுக்குள்ள வடை தொடக்கூடாது. என்ன சரசு, உன்னை தொட்டா மட்டும் கோச்சுக்கிற மாட்டேங்கிற. ஐயா பார்த்தா தெரியலையா, இது உளுந்து வடை. நான் என்ன பொண்ணு கடை சொன்னேன்? ஓ பக்கத்துல இருக்கியா? இன்னைக்கு நான் சாப்பிட்டு மாறிட்டான். என்னன்னு சொல்லு திட்டல. ஐயோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு காது கேட்க மாட்டேங்குது, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. சும்மா என்ன திட்டாதீங்க. ஏமா சரசே, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? இத பாருங்க, அம்மா வரட்டும் அவசரப்படாத, வடைய அப்புறம் சாப்பிடலாம்னு தாங்க சொன்னேன். அதுக்கு இவர் என் மேல கோச்சுக்கிட்டு பாடி வேலைக்காரி நாயான்னு சொல்லி சும்மா என்ன திட்டுறாரு. ஏப்பா, இந்த வீட்டுல நீயே ஒரு தெண்டச்சோறு, வேலை வெட்டி செய்யாம நீயே உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கிற. பாவம் வேலைக்கார பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செய்யுது, அதை ஏன்பா போய் திட்டிக்கிட்டு இருக்கிற? யோ பெருசு, வாயை மூடிட்டு போயா. நீ ஒரு வயசானவன் சொல்லி உன்னை நியாயம் பேச கூப்பிட்டா நீ என்ன பார்த்து நான் செய்யறது எல்லாம் நானே திட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? என்னப்பா அழகு, நீ தானே சப்போர்ட் பண்ண, வாங்கி கட்டிக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திட்டுறீங்களா? நான் ஆக்கி கொட்டினா மட்டும் நேரத்துக்கு வந்து நல்லா பண்ணி உறிஞ்சல் மாதிரி உறிஞ்சிட்டு போறீங்களா? 10 மணி ஆச்சுனா போதும், இட்லியை கொண்டா தோசையை கொண்டா நாளுக்கு என் உயிரை வாங்குறீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொட்டுறதை விட வாசல் இருக்கிற நாய்க்கு கொண்டே போட்டேன்னா கொஞ்சம் நன்றியோட வாழ்ந்துருக்கும். கொண்டு அப்படியே அறிஞ்சிருவேன். நான் நாய்க்கு தான் போடுவேன். அழகு, என்னப்பா இதெல்லாம்? அறிவு கட்ட சித்தப்பு, அதுக்கு தான் பக்கத்துல உட்கார்ந்த காதியா கதை தெரியும்ல. ஆமாப்பா, நான் மறந்தே போயிட்டேன். ஏன் அழகுசாமி, எனக்கு இன்னொரு சந்தேகம் இல்ல. நீ தான் அந்த பொண்ணை காதலிக்கிறியாமே, ஒருவேளை உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன ஆகும்? ஊம நைட் தான். சைலன்ஸ், எல்லாம் பேச மாருங்க, அம்மா வராங்க. மகாராஜா எனக்கு வேணா, மாமா கோய் அங்கே வை. எனக்கு 5 போதும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாரி மேடம், இன்னைக்கு நான் ஒரு பொழுதுதான். சாப்பிட மாட்டியா? ஏன் இங்க உட்கார்ற? அங்க போய் உட்காரு. இப்படி உட்கார்ந்து வாயை பார்த்தா வயிறு வலிக்குது. உட்காரலாம், ஆனா வெங்காய சட்னியோட வாடை மூக்க தொலைக்குது. அடே இட்லி வேற மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. என்னங்கிற கொட்டணுமா? கொட்டிக்க. எனக்கு சாப்பிடணும் போல இல்ல, இருந்தாலும் ஐயா கட்டாயப்படுத்துறாரு. ஐயா பாவம் இந்த வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாரு. அவர் சொல்லி நான் சாப்பிடலன்னா அவரை மதிக்கலன்னு என்ன தப்பா அனுப்பாரு. ஏற்கனவே இந்த வீட்டுல யாரும் அவரை மதிக்கிறது இல்ல, அதனாலதான் சாப்பிடுறேன். சரசே, ஒரு 5-6 இட்லி இந்த தட்டுல போடு. 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறீங்களா? ஐயா யோ, அதான் ஒரு வேளை நீ இல்ல, அப்புறம் சாப்பிட. அதான் இந்த வேலை. அதை வச்சிருமா, நானே எடுத்துக்கிறேன். என்ன கத்தி எடுக்கிறேன்னு பாக்குறீங்களா? இங்க வர்றதுக்கு முன்னால உடம்பு பூரா ஒரே அரிப்பு, சொரிஞ்சுகிட்டு இருந்தேன். கையை கழுவ மறந்துட்டேன். அதான் இதால வெட்டி சாப்பிடலான்னு ஒரு ஐடியா. மிஸ்டர் கல்யாண சுந்தரம்,
வேண்டாங்கிறீங்களா? கையாலே எடுத்து போட்டுக்கிறேன். ஐயா எனக்கு வேண்டாம். ஏன்பா ஏன்பா என்ன நாள் கை விட்டு இப்படி உழப்பிட்டு இருக்கான்? அங்க பாரு, ரோட்டு கடையில முட்டை புரோட்டா அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். பத்தா குறைக்கு அந்த கையில காலையில சொரிஞ்சிட்டு வேற இருந்தான். அதை எப்படி நான் சாப்பிட முடியும்? ஸ்டாப் இட். உட்காருங்க இப்போ. ரொம்ப அதிகமா இருக்கு. உட்காருங்க. வள வளன்னு பேசிக்கிட்டு பேசாம சாப்பிடுங்க. எனக்கு இதே போதும். அக்கா சொல்லிட்டாங்களே, சாப்பிடுங்க. மிஸ்டர் கல்யாணம். மேடம், ஆமா, நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி எப்படி நடக்குது? பரவாயில்ல மேடம், ஏதோ சுமாரா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க. ஆனா ஆடிட்டர் ரிப்போர்ட்ட பார்த்தா ஆடி போயிருப்பீங்களே. நான்சென்ஸ். கம்பெனி ஊசலாடிட்டு இருக்கு. அது இன்னும் தெரியல மிஸ்டர் கல்யாணம். எனக்கு மத்த பிசினஸ்லாம் நல்லாவே போகுது. இது ஒண்ணுதான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இது எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆச்சே. குப்புன்னு தூக்கும், கப்புன்னு கவுத்துரும். ஒரு சமயம் டார்கெட் ஏறும், ஒரு சமயம் இறங்கிடும். இதெல்லாம் சகஜம் மேடம். எங்க சார், ரொம்ப நாளாவே கம்பெனி நஷ்டத்துல தானே போயிட்டு இருக்கு. பேசாம ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கம்பெனியை க்ளோஸ் டவுன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன மேடம், திடீர்னு கம்பெனியை இழுத்து மூட போறேன்னு சொல்றீங்க? அவசரப்பட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. இதனால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சரி, கம்பெனியை பத்தி எக்ஸ்கியூஸ் மீ, நாம கம்பெனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் இருக்கலாமா? அதனால என்ன? ஹலோ, நீங்க இருக்கலாமா? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கம்பெனி உங்களுது. உங்க இஷ்டப்படியே நான் செஞ்சிடறேன். வரேன். அப்புறம் சார், ஈவினிங் அந்த கல்யாண தரகரை கொஞ்சம் வர சொல்லுங்க. எங்க பையன் கல்யாண விஷயமா பேசணும். மேடம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. கல்யாணங்கிறது உங்க ஃபேமிலி மேட்டர். அந்த வேலையை கூடவா இவர் செய்யக்கூடாது? யார் யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. அதுக்கும் லாயக்கு இல்லைங்கிறீங்களா? அப்ப நானே அனுப்பி வைக்கிறேன். யோ போயா. ஏமா, எதுக்கு அசிங்கமா புரோக்கர்லாம் வர சொல்லணும்? ஏன் வர சொல்லக்கூடாது? இல்ல, நம்ம சொந்தத்திலேயே எத்தனையோ அடக்க கொடுக்கணும்னு பொண்ணு இருக்கு. அதுல ஒண்ணு பாக்கலாமே. ஆமா, அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணு கொண்டு வந்து இந்த வீட்டுல அவளும் என்ன மாதிரி கஷ்டப்படணுமா? நீ என்ன கஷ்டப்படுற? நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டதை சொல்றேங்க. ஓ, நீ பிளாஷ்பேக் போயிட்டியா? அந்த இடத்துல சொல்லமா. இப்ப எங்க சொந்தத்துல பொண்ணு எடுத்துன்னு வையே. எங்க சொந்தத்துல கூட வேணாமா, உங்க சொந்தத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா அவ குடும்பத்துல வந்து அனுசரிச்சு போயிருவா. அப்படி இல்லாம ஜாதகம் நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு எடுத்து வெளியில இருந்து வர்ற பொண்ணு ஏடா கூடமா நடந்துட்டான்னு வையே, ஜாதகம் நல்லா இருக்கு, அப்புறம் குடும்பம் நல்லா எல்லாம் போயிடும். சரி, கடைசிக்கு பையனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிட்டாவது நீ முடிவு எடுக்கலாம். நீ என்னமோ சொல்ற. இந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட மருமகளை கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உருப்படாத யோசனை சொல்றதை விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. போங்க. இத முதல்லயே சொல்லியிருந்தா வாயே திறந்திருக்க மாட்டேன். உனக்கு எதுக்குடா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.